வணக்கம் நண்பர்களே, இது உண்மை ஆராய்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சாட்டானிக் சர்ச் பத்தி. சாட்டானிக் சர்ச் பற்றி நம்ம ஒவ்வொருத்தர்ட்டையும் வெவ்வேறு வகையான ஊகங்கள் இருக்கும். அதில் பெரும்பான்மையானவை தவறானவை. இந்த சாட்டானிக் சர்ச்சானது ஏப்ரல் 13, 1964 சான் பிரான்சிஸ்கோவில் கருப்பு வீடு அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு வீட்டில் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் இதை உருவாக்குன யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டன் சாண்டர் லேவே. இந்த லேவே அப்படிங்கிற பெயர் லேவியர் அப்படின்னு நீங்க தமிழ்ல கேள்விப்பட்டிருக்கலாம். இஸ்ரேலர்களுடைய 12 குலங்கள்ல ஒரு குலம் லேவியர் குலம். இவங்க தான் சடங்குகளை நிறைவேற்றுறவங்க. சாலமோன் கோவிலுடைய குருக்கள் இவங்க தான். ஆண்டன் லேவேயால உருவாக்கப்பட்ட சாட்டானிசம் லேவேயன் சாட்டானிசம் அப்படின்னு அழைக்கப்படுது. இன்னும் பலர் தங்களுடைய கோட்பாடுகளை கொண்டு சாத்தானியம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இவரளவுக்கு யாரும் பெருசா கொண்டு போகல. சாட்டானிக் சர்ச் அல்லது சாத்தானிய அவையுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ஸ் கிச்சன், மென்ஹாட்டன், நியூயார்க் சிட்டி. சாத்தானிக் அவை பிற மதங்களைப் போலவே தனக்கான கொள்கைகள், கோட்பாடுகள், சட்டங்கள், வழிபாட்டு முறைகள், புனித நூல் எல்லாத்தையுமே கொண்டிருக்கு. இது நிச்சயமா கிறிஸ்தவத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு மதம். ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு கிடையாது. ஆண்டன் லேவே சாத்தானை பத்தி என்ன சொல்றாருன்னா, தற்பெருமை, கோபம், காமம் போன்ற இயற்கை உணர்ச்சிகளின் அடையாளமே சாத்தான் அப்படிங்கிறாரு. அதோடு சாத்தானிக் சர்ச்சை சேர்ந்தவங்க யாரும் இறைவன் இருப்பதாக நம்புறது கிடையாது. அதே போல சாத்தான் என்பவனையும் ஒரு ஆள், அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றது கிடையாது. மேலும் லேவே என்ன சொல்றாருன்னா, இயற்கை உணர்ச்சிகளை பாவம் அப்படின்னு சொல்லும் ஆபிரகாம் வழிவந்த மதங்களை சாத்தானிய திருவை எதிர்க்கிறது அப்படின்னு சொல்றாரு. சாத்தான அவங்க இறைவனா பார்க்காம, அதாவது சாத்தான இன்னொரு கடவுள் அப்படின்னு சொல்லாம, அவங்க சாத்தானுங்கிறது ஒரு இயற்கை ஆற்றல் அல்லது மனிதனுக்குள் இருக்கும் இயற்கை உந்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அதோடு ஆபிரகாமிய கடவுளை எதிர்த்ததால லூசிஃபரை ஒரு புரட்சியாளர் அப்படின்னு சொல்றாங்க. இவர்களும் மந்திரம், ஏவல் போன்றவற்றிலெல்லாம் ஈடுபடுறாங்க. சாத்தானிய அவையில உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு திருமுழுக்கு, திருமணம், இறப்பு சடங்குகள் எல்லாமே நடைபெறுது. இதை நிறைவேற்றுறதுக்குன்னு அவங்களுக்கும் குருக்கள் இருக்காங்க. கிறிஸ்தவர்களை போலவே இவங்களும் திருப்பலியெல்லாம் நிறைவேற்றுறாங்க. கிறிஸ்தவ திருப்பலியில பயன்படுத்திய வசீகரிக்கப்பட்ட அப்பத்தை இவங்களுடைய திருப்பலியிலையும் பயன்படுத்துறத சிறப்பா நினைக்கிறாங்க. அதை வச்சு இவங்க அவமானப்படுத்துவாங்க. கிறிஸ்தவத்திலையும் இந்த திருப்பலி அப்படிங்கிறது வெறும் அடையாளமா தான் இருக்கு. அதே போல சாத்தானிக் சர்ச்சிலையும் இது வெறும் அடையாள பலியா தான் இருக்குது. உண்மையான பலி சாதாரண மக்களுக்கு கிடையாது எந்த மதத்திலையும். இந்த மாஸ் அல்லது பலிங்கிறது சாட்டானிக் சர்ச்சில் பிளாக் மாஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சடங்குகளில் பயன்படுத்தப்படுற அடையாளங்களை பார்த்தீங்கன்னா எல்லாருமே தலைகீழான 5 முக நட்சத்திரத்தை அணிஞ்சிருக்கணும் உடம்புல. அதே மாதிரி நைட் டெம்ப்ளர்ஸோட பஃபமட் கடவுளுடைய உருவத்தையும் இவங்க பயன்படுத்துகிறாங்க. சாட்டானிக் சர்ச் மதத்துக்கு தனியான புனித நூல் இருக்கு. அதுதான் சாட்டானிக் பைபிள். அதை எழுதினதும் ஆண்டன் லேவே தான். இவர்களுடைய மதத்துடைய கோட்பாடுகள், கொள்கைகள், சடங்குகள் அதை எப்படி நிகழ்த்தணும் அப்படிங்கிறதுலாம் அந்த நூலில் கொடுக்கப்பட்டிருக்கும். இவர்களுடைய புனித நாட்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய பிறந்த நாள், அதுக்கப்புறம் சாட்டானிக் சர்ச் தொடங்கப்பட்ட நாள், அதுக்கு அடுத்ததான் ஹாலோவின் டே. எல்லா மத நிறுவனங்களைப் போலவே சாட்டானிக் சர்ச்சிலையும் சாதாரண மக்களுக்கு ஒரு வழிபாடு, மேல் மட்டத்தில் இருக்கவங்களுக்கு வேறு வகையான வழிபாடு. அவங்க தான் உண்மையான முழுமையான ஆக்கல்ட் அறிவை பயன்படுத்தி பல்வேறு வகையான மந்திர தந்திரங்கள், ஏவல்கள், இன்னும் பல்வேறு செயல்களில் ஈடுபடுறாங்க. ஆக்கல்ட் அப்படின்னா என்னன்னா மறைக்கப்பட்ட அறிவுன்னு அர்த்தம். இந்த தனியான வழிபாடுகளில் செக்ஸ் ரிச்சுவல்ஸ், மனித பலி இதெல்லாம் அடங்கும். இவர்களுடைய இன்னும் சில அடையாளங்களை சொல்லணும்னா 666, அதுக்கப்புறம் சாத்தான் கொம்பு அடையாளம். அதோட நண்பர்களே, இந்த இலுமினாட்டி குடும்பங்களை சேர்ந்தவங்கெல்லாம் சாத்தானிக் சர்ச்சில் வழிபடுறாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு பொய். ஏன்னா இதே போல பல வகையான வழிபாடுகள் இருக்கு. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த சாத்தானிக் சர்ச்சுங்கிறது ஒரு மதம். நீங்களும் பணம் கொடுத்தா இதனுடைய உறுப்பினராக முடியும். அதோடு இந்த மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் நார்த்திகவாதிகள், அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். சாட்டானிக் சர்ச் அப்படிங்கிறது அரச குடும்பம் நம்மளை திசை திருப்புவதற்காக உருவாக்கிய ஒரு மதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சாதாரணமாக மேலை நாட்டு இலுமினாட்டிகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்கள தேட ஆரம்பிக்கும் போதே நம்ம உடனே இந்த சாட்டானிக் மதத்தில் போய் விழுந்துடுறோம். உளுந்த உடனே என்ன ஆகுதுன்னா, இதுக்கு எதிராக இருக்கிற ஒரு மதம் நல்லது, அதுதான் சரியானது, கிறிஸ்தவம் சரியானது, இஸ்லாமியம் சரியானது, அந்த மாதிரி போயிடுது.
இலுமினாட்டி அப்படின்னு உடனே இவங்க சாத்தானிக் சர்ச்சை சேர்ந்தவங்க, கிறிஸ்தவத்துக்கு எதிரானவங்க அப்படிங்கிறதெல்லாம் தவறான கருத்து. மத நிறுவனங்கள் எல்லாமே அரச குடும்பத்தால் உருவாக்கப்பட்டது தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாத்தானிக் சர்ச்சில் அவங்களுடைய பாப் கல்ச்சர் தான் மிக மோசமானதுன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த சாத்தானிக் சர்ச்சை பற்றி ஆர்வத்தை தூண்டக்கூடிய எவ்வளவோ தகவல்கள் இருக்கு. அதை பற்றிலாம் நம்ம வேற காணொளிகளில் பார்க்கலாம். நீங்க சாட்டானிக் சர்ச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே பின்னூட்டிடுங்க. இவர்களை பற்றி பேசுவதற்கு முன்னாடி கொஞ்சம் அவங்கள பற்றி படிங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்து வரும் காணொளிகளை தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. நன்றி.